சைட்ல எப்பவுமே ஒரு எதிர்த்தரப்பு இருக்கும்ல, அவங்க சைட்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள பாத்துக்கணும். இந்த மாதிரி டைம்ல நாங்க ஆல்ரெடி 7 வருஷம் ஜெயில இருந்துட்டோம், இதுக்கு மேல் போட்டு எங்களை நீங்க வந்து ஜெயில வச்சிருக்கீங்கன்னா எங்களுக்கு வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் நீங்க பண்ற காரியத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு வந்து அந்த ஸ்பாட்லயே வச்சிருக்காரு. அதாவது உண்மைதான், இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும்ல. நீ கொலை பண்ணது வந்து 2 குழந்தைங்க, அந்த குழந்தைங்க மட்டும் இல்லாம அதுக்கான மாமா உன்னோட தம்பி வந்து நீ பண்ண காரியத்தால சூசைட் பண்ணி இறந்துருக்கான். இப்படிலாம் இருக்கிறியே, உன்னை வந்து நாங்க மன்னிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உடனே அபிராமி வந்து அந்த இடத்துல ஆக்ஷன், ஒரே ஃபெயிண்ட் ஆயிட்டு இருக்காங்க. வெளியில வந்து சுந்தரம் எழுதிருக்காரு. அந்த இடத்துல முக்கியமா நோட் பண்ணப்பட்ட விஷயம் என்னன்னா, அபிராமி கையில நெயில் பாலிஷ், பயங்கரமான ஆளுங்க அவங்க. 7 வருஷம் கழிச்சு 2 குழந்தை செத்த பிறகு கூட, அப்புறம் அவங்க தம்பி இறந்த பிறகு கூட எல்லாம் அவங்க நெயில் பாலிஷ் வச்சு ஜாலியா வராங்க. கேவலமா இருக்கு, சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. நீங்களா என்ன பிறவிங்கன்னு சொல்றேன்.